Hi friends, welcome to my exam 100. இப்போ ரொம்ப நாளாகவே நிறைய பேர் இந்த இதை பற்றி தான் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கால்நடை பராமரிப்புத்துறைன்னு இதுக்கு முன்னாடி ஒரு 7 மாதத்துக்கு முன்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்போது ரீசெண்டாக வணிக வரித்துறை அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக ஆவின் 275 சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் வேலைக்கு நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட்டு அதுக்கான முடிவு எப்போ தெரியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக ஸ்பெஷல் வீடியோ இது. ஸோ கமெண்டில் நிறைய பேர் இதே மாதிரி கேள்வியை திரும்ப கேட்டதுனால மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வீடியோ போட்டுடலான்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்நடை பராமரிப்புத்துறை 7 மாதத்துக்கு முன்னால் இப்போ ரீசெண்டாக உள்ளவங்களுக்கு நம்ம சேனலில் சேர்ந்தவங்களுக்கு தெரியாது, ஒரு தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும். கால்நடை பராமரிப்புத்துறைன்னு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு வேலைவாய்ப்பு வந்துச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க்கு தான். ஸோ அந்த வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி காத்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி பதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுதான் பதில். காரணம் இன்னும் அதை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஒரு சில மாவட்டத்தில் நீங்கள் அனுப்புனதை அந்த போஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்து தரம் பிரித்து ஒவ்வொன்றா என்ட்ரி போட்டுக்கிட்டு வராங்க. ஒரு சில மாவட்டத்தில் இன்னும் சுத்தமாக தொடவே இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது. ஃபார் உதாரணத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் ஒரு வேலை கூட நடக்கலை. இன்னும் நீங்கள் அனுப்பின போஸ்ட்டு அப்படியே ஒரு குடோனில் அப்படியே இருக்குது. மற்ற மாவட்டத்தை சொல்லப்போனால் இப்போ திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்தில் இப்போதைக்கு ஒரு சில சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு. அதாவது என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அனுப்பின அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை என்ட்ரி போட்டு உங்கள் நேம் எல்லாமே போட்டு என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலை தான் இன்னும் அதுவும் முடியலை, ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ 7 மாதமாக ஆகி இன்னும் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் தொடங்கவே இல்லை. கேட்டால் மேல் இடத்துலேருந்து இன்னும் உத்தரவு வரலங்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு இதுதான் காரணமா, இல்லைன்னா வேறு எதையும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறாங்களான்னு அதுக்கான பதில் கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ கால்நடை பராமரிப்புத்துறை ரிசல்ட் இப்போதைக்கு வர சான்ஸே இல்லை. ஓகேவா? எல்லோரும் மற்ற வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது வணிக வரித்துறை. இப்போ ரீசெண்டாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வணிக வரித்துறை இப்போதைக்கு 5 மாவட்டம் தான் வந்திருக்கு. இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தும் வரும். இன்னும் ஃப்யூச்சரில் 1-2 மாதத்தில் வரும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும்ல. இவங்க இப்போதைக்கு இப்போ தான் அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டு ஜூலை 31 தான். அது இப்போ தான் வாங்கி வச்சுருக்காங்க. இனிமே தான் இப்போ என்ட்ரி போட்டு வேலை நடக்கும். ஸோ இப்போதைக்கு இன்னும் வேலை ஸ்டார்ட் ஆகலை, இனிமே தான் வேலை நடக்கும். ஸோ இவங்க இந்த ரிசல்ட் வர்றதுக்கும் எப்படியும் 2-3 மாதம் ஆயிடும். ஏன்னா போட்டி அதிகம். ஒரு 20 போஸ்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு போஸ்ட்டு கிட்டத்தட்ட 200 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ அத்தனை பேரையும் கலெக்ட் பண்ணி பண்ணுறது, போஸ்ட் மூலம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கால்நடை பராமரிப்புத்துறை 7 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்கள விட இவங்களுக்கு அப்ளிகேஷன் கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ இவங்க எப்படியும் 2-3 மாதம் ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு. அடுத்து ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத உருப்படாத ஒரு வேக்கன்சினால் இதுதான். ஆவின் 275 வேக்கன்சி. ஒன்றுமே உருப்படி கிடையாது, வெப்சைட்டு கிடையாது, ஒன்றுமே சரியில்லை. இதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே எத்தனை பேர் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க, நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பீங்க. அத்தனை ப்ராப்ளம் இருந்த ஒரு வேக்கன்சி தான் இது. அப்படின்னு அத்தனை கஷ்டப்பட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆவின் 275 வேக்கன்சிக்கு நிறைய பேர் சப்மிட் பிரச்சனை, நிறைய பேர் பேமெண்ட் பிரச்சனை, எக்கச்சக்க பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்ளை பண்ணுறதுல இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மொக்க வெப்சைட் வச்சுருக்க இந்த வேலைவாய்ப்பு எப்படின்னா, ஆகஸ்ட் 2nd வீக்கு ரிசல்ட்டு எப்போ வெளிவிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற போஸ்ட் மூலம் அனுப்புறது கூட நீங்கள் கொஞ்சம் வேலை அதிகம், ஒவ்வொரு லெட்டராக பிரித்து அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனு, ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு ரொம்ப லேட்டாக சான்ஸே இல்லை. இவங்களும் எதுக்கு லேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கால்நடை பராமரிப்புத்துறை, வணிக வரித்துறைனா கூட கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதாவது பேப்பரை பிரிக்கணும், அந்த மாதிரி அப்ளிகேஷனை என்ட்ரி பண்ணணும், அந்த மாதிரி. இதில் அந்த மாதிரி எந்த பெரிய கொஸ்டின் எல்லாமே இல்லை, எல்லாமே சர்வரில் தான் இருக்க போகுது. ஸோ இவங்க அவ்வளோ டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க ஆகஸ்ட் 2nd வீக்குள்ளே நாங்கள் முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த முடிவு எந்த மாதிரி இருக்குன்னு தெரில. ரிசல்ட் எல்லாமே இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்லேயே நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது என்னென்னா குட்டையை குழப்பிக்கிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாத்துக்குமே ஒன்று அப்படி பண்ணுவோம், இல்லைனா இப்படி பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று இந்த வெப்சைட்டில் ரிசல்ட் வரும், அப்படி இல்லையா உங்களுக்கு அதாவது யாருன்னா செலக்டடோ அவங்களுக்கு இப்போ லெட்ரு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இந்த ரெக்யூர்மெண்ட் வெளிப்படையாக இருந்தால் மட்டும்தான் நல்லது. லெட்ரு மூலமாக அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா எதுக்குமே உருப்படாது, நிச்சயம் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த ரிசல்ட் 2 விதமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்த வெப்சைட்டில் வரும், அப்படி இல்லையா இந்த உங்களுக்கு லெட்டரில் வரும். ஸோ ஒரு பிளானிங் உருப்படியாக எதுவுமே இல்லை.
ஸோ வெப்சைட்டில் வந்தால் ஓரளவு வெளிப்படையாக இருக்கும், லெட்டரில் வந்தால் சுத்தமாக வேஸ்ட். ஸோ இதுதான் இந்த 3 வேலையோட இப்போதைய நிலவரம். ஸோ இப்போதைக்கு மற்ற 2 கூட வராது. இந்த ஆவின் வேணால் ஃபஸ்ட்டு வரலாம் ரிசல்ட், மற்ற 2த்துக்கும் இப்போதைக்கு சான்ஸ் இல்லை.